அவங்க குழந்தை இறந்திருக்கு, பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயம் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் ரீட்டா? இல்ல மேடம், அங்கதான் மேடம் எங்க வீட்டை தாண்டி தான் மேடம் ரயில்வே ட்ராக்கு போனாங்க. அப்ப ஏன் இந்த விஷயம் அவங்க கிட்ட சொல்ல? அவங்க 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 இடத்துல பேசல மேடம். அங்க ஜென்ஸுங்க இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஏன் போய் அவங்க கிட்ட சொல்லல? எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மேடம், ஆம்பளைங்க எல்லாம். இவங்களுக்கு தெரியும் நினைச்சு மேடம், நான் தெரியாதுன்னு நான் சொல்லல மேடம். அவங்க அந்த ஏழ்மல்ன்றவங்க கிட்ட ரயில்வே ட்ராக் அவங்க 2 பேர் ஜென்ஸ் அங்க போனாங்க வந்தாங்கன்னு எல்லாமே மொத்த பேர் இப்ப பேசுறாங்க. நாங்க எல்லாமே வீட்டாளுங்க எல்லாமே அங்க ஏழுமலை கிட்ட என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? இது கரெக்டா கிளியரா சொல்லுங்க. அவர் எங்க கிட்ட எதுவும் சொல்லல மேடம். ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க இவங்க வீட்டுல பேசினுங்கிறாங்க. ஏமா இப்பதான் அவர் உங்ககிட்ட சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க. என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல மேடம், பேசினாங்க மேடம். அங்க நின்னு யாரெல்லாம் பேசியிருந்தாங்க? நிறைய பேரு. என்ன பேசினாங்க? இது மாதிரி ரயில்வே ட்ராக்ல ஊந்திச்சுட்டு செக் பண்ணாங்க ஆர்பிஐ. சரி விடுங்க, நாங்க போய் பேசுறோம் போயிட்டு வந்தாங்களான்னு சொன்னாங்க. எல்லாம் திபி திபான்னு ஒண்ணாங்க ஜென்ஸ் எல்லாம். எங்க வீடு அங்க இருக்குதுன்னா ரயில்வே ட்ராக்கு ஒரு 250 ஒரு 300 இது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் இது தள்ளி. இவங்க எல்லாம் மொத்த பேர் ஜென்ஸுங்க எல்லாருமே மீட்டர் இவங்க எல்லாம் மொத்த பேர் ஜென்ஸ் எல்லாம் ஓடினாங்க ரயில்வே ட்ராக்கு. ஓடி போயிட்டு அங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. அப்பதுக்கு அப்புறமா ஊருல நின்னுக்குனாங்க எல்லாம் உட்டியா. இது எங்க வீடுன்னா அது ரோடு. அது எல்லாமே நின்னுக்குறாங்க மேடம். மொத்த பேருமே எல்லாமே இருக்கிறாங்க. எங்க மாமனார் இருக்காரு, எங்க மாமியார் இருக்குது, எங்க நாத்தனாரு, எங்க மச்சனை எல்லாமே மொத்த பேருமே இருக்கிற மேடம். நாங்க அங்க அப்படி விசாரிக்கணும். அவங்க விசாரிக்கணும். அப்போ நீங்க ஏன் இந்த விஷயத்த பிரபு கிட்ட சொல்லல? நான் எல்லாமே அங்க போறாங்க மேடம், எல்லாமே பேசுறாங்க மேடம். அவங்க இல்ல பிரபு இல்ல மேடம், இல்ல அவர்கிட்ட தான் கேட்கணும் மேடம். அப்ப அந்த குழந்தை எங்க இருந்துச்சு? எந்த குழந்தை? இவங்க குழந்தை எங்க இருந்துச்சு? அவங்க குழந்தை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மேடம் அன்னைக்குள்ள வீட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க மேடம் குழந்தைய. யாரு? எங்க மச்சனை தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அஸ்வினி எங்க இருந்தாங்க? அஸ்வினி பின்னாடி பக்கமே வண்டியில் போனாங்க. யாரு கூட? யாரோ ஒரு அண்ணா மேடம். எல்லாரும் காலைல விழுந்தா மெயின் ரோடு தான். எல்லாரும் யாரும் வண்டி நிறுத்தல. யாரோ ஒரு அண்ணா. அப்புறம் மீனா கூடவே ஓட்டணும். அவங்க தங்கச்சி நானும் ஒரு வண்டியில, எங்க ஊர் பையன் வண்டியில ஒரு வண்டியில நானும் மீனா அவங்க தங்கச்சி 2 பேருமே நாங்க வண்டியில பின்னாடியே போறோம் மேடம். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மளுக்கு இது யாரு செஞ்சிருக்காங்க அது நம்ம உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். சோ முதல்ல நம்ம போய் போலீஸ் கேஸ் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு குழந்தைய நீங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க ரிப்போர்ட்டர்ஸ் போய் அந்த சாமியாரை போய் மீட் பண்ணுவாரு. அங்கேருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு கரெக்டா தெரிய வரும். அதுக்கப்புறம் இது எப்படி நடந்துச்சு, என்ன இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்க மேடம். அதுதான் மேடம் வேணும். நான் கிளம்புங்க. அதுதான் யாருன்றது முடிவுக்கு கண்டிப்பா தேடி கொடுப்போம். இதுக்கு பின்னாடியும் என்னன்றது குற்றவாளின்றது இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் தான்ட்டு எல்லாருக்கும் இது பண்ணாங்க. இனிமே அது நீங்க செக் பண்ண பிறகு அப்ப உண்மை வெளியே அப்ப தெரியும் மேடம் ஊர் ஜனத்துக்கு. என்னைக்கானாலும் கண்டிப்பா உண்மை வரும் மேடம். வரணும் மேடம். இல்ல நாங்க முயற்சி செய்யும் மேடம். இந்த கேஸ் நாங்க மறுபடியும் செய்யுங்க மேடம். அதுதான் மேடம் எனக்கு வேணும். அது வரையும் எனக்கும் ப்ராப்ளம், அவங்களுக்கும் ப்ராப்ளம், என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா உண்மை யார் செஞ்சாங்கன்னு வெளியே வரணும் மேடம். உண்மை கண்டிப்பா வரணும் மேடம். ஏன் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னமா ப்ராப்ளம்? இப்ப நான் போனா கூட இப்ப என்ன சொல்றாங்க, வெளியே ரோட்ல போனா கூட இவங்க சொல்றாங்களா ரீட்டா தான் இது மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அந்த கிராமமே சொல்லுதா? அப்போ இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க திட்டாங்களா மேடம், ரீட்டா தான் செஞ்சுது, ரீட்டா தான் இது மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு. அப்ப உண்மை வெளியே வரணும் இல்ல மேடம். உண்மை வெளியே வரல என்னைக்குமே. சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னமா பிரச்சனை மேடம்? அதான் மேடம் இந்த போறவை வரவையில அவங்க ஆயா உட்காந்துன்னு தேவையில்லைன்ட்டு இவங்களை போய் சாவாச்சு விடுறோம் மேடம் என் கோபத்துக்கு அன்னைக்கு. சரிம்மா, அப்போ எங்களுக்கு டவுட் படல. நம்ம சரி கடவுள் எல்லாமே கடவுள் மேல் பாரத்தை போட்டது மேம். இதுவரையும் ஒரே தப்பு. நம்ம கேஸ ரீஓபன் பண்ண போறோம். உண்மை என்னன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிய வந்துடும். சரியா ரீட்டா? சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கேஸை மறுபடியும் நம்ம ரீஓபன் பண்ண போறோம். நீங்க முதல்ல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எங்க ரிப்போர்ட்டர்ஸ் அந்த சாமியார் கிட்ட பேச போறாங்க. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இன்வெஸ்டிகேஷன். கண்டிப்பா நீங்க நியாயம் தேடி இங்க வந்திருக்கீங்க. அந்த நியாயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் வீடு கட்டலான்னு சீட் போட்டு வச்சிருந்தேன் மேடம். வீடு இல்லாத கோயம்புத்தானே அதை கூட 50,000 தள்ளி எடுத்துக்கிறேன். எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, பணம் என்ன பணம் வீடு கட்டுறதுக்குன்னு போட்ட மேடம். அது வீடு இல்லாதானே குழந்தை இவங்க வீட்டுல விட்டு தானே போனோம். எனக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா என் வீட்டுல என் பிள்ளை விட பார்த்து இல்ல. சரிம்மா, நியாயம் தேடி தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு நியாயம் தேவை. அதுக்கு எல்லா முயற்சியும் நாங்க செய்ய போறோம். சரியா? அதுக்கு கரெக்டா நீங்க அப்பப்போ ஹெல்ப் பண்ணணும். யாரு என்ன, யாரு ரீட்டாவா இல்லையான்னு என்னதுன்னு நம்மளுக்கு கரெக்டா தெளிவா தெரிய வரும். புரிஞ்சுதா? தேங்க்யூ, ரொம்ப நன்றி.